அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இது நம்ம அரசியல், நம்ம இந்திய அரசியல், நம்ம உள்ளூர் அரசியலாக கூட எடுத்துக்கலாம். கள நிலவரம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துட்டாரு. செந்தில் பாலாஜிக்கு எதிராக தட்டி தூக்குங்க அப்படின்னு ஒரு சைனை போட்டு தள்ளிட்டாங்க. அது இல்லாமல் இனி அடுத்தடுத்த வழக்குகள் தூக்கப்படும் அப்படின்னு அதிரடியான பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது ஆளுகின்ற டிவிகே அரசு. திமுக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தேன் 6 மாதம் வரும்னு பார்த்தேன், 3 மாதம் கூட தாங்காது, ஆட்சியை கலைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. ஒருவேளை இந்த ஊழல் வழக்கெல்லாம் கையில் எடுத்ததுனால தான் அப்படி சொல்கிறாங்களா அப்படின்னாலுமே பல அதிர்புதிரி சம்பவங்களும் பல அதிரடி நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்த வண்ணம் தான் இருக்கிறது. தமிழக அரசியல் என்பது அந்த புயல் மையம் கொண்டு விட்டது. பயங்கரமாக சுழன்னு அடிச்சிட்டு இருக்கு. நம்ம அந்த சுழற்சியில் போயிட்டு அதிரடியான தகவல்களை பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆலோசனை சொல்லி கொடுக்கலாம். காட்சிகள் என்பது நம்ம 2 வகையில் பார்க்க முடியுது. ஒன்று, ஆளுங்கட்சியில் மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் சேர்றாங்க. முன்னாள் அமைச்சர்கள்லாம் விழுந்தடிச்சு போய் சேர்றாங்க. அதில் குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்ததுக்கான காரணங்கள்லாம் நிறைய புட்டு வச்சாங்க. ஏன்னா நிறைய பேர் க்ரெஷர் ஓடுது, அந்த ஜெல்லி க்ரெஷர் அதெல்லாம் இருக்குல்ல, இந்த கல்குவாரியெல்லாம் நிறைய க்ளோஸ் பண்ணுறதுனால அவங்களோட வாழ்வாதாரமே முடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால் எங்கே போனால் நம்மளுக்கு பர்மிஷன் கிடைச்சிட மாட்டேறாங்கள தான் அங்கே போகிறாங்க. அதனால தான் கேட்டு தடுத்தா கூட முண்டி அடித்து கீழே உளுந்து மண்டெல்லாம் உடஞ்சிடனா கூட சரி, மண்டை அடிச்சுட்டு போயிட்டு ஐயா நான் டிவிக்கேல இணைஞ்சிட்றேன் அப்படின்னு ஓடுன அந்த பதிவுகளை கூட பார்க்க முடிகிறது. அதற்கு போட்டியாக இந்த பக்கம் டிஎம்கே சலைத்தவர்கள் இல்லை, சும்மா ஆயிரக்கணக்கான பேர். நேற்று ஒரு 1500 பேர் இணைஞ்சாங்க. இன்னைக்கு அது விசிகே விடுதலை சிறுத்தையிலிருந்து முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு என்ன பண்ணிட்டாரு, அவருடைய ஆதரவாளர்கள் 1200 பேர். இதெல்லாம் சன் டிவி உட்காந்து எண்ணி இருக்கிறாங்க. கவுண்டிங் கொடுத்து டோக்கன் கொடுத்து எத்தனை பேர் இருப்பான், 1200 ரைட்டு அப்படின்ட்டு அவங்க நியூஸில் போட்டதான் சொல்கிறேன் நான். 1200 பேர் பக்கம் இணைஞ்சிட்டாங்க. அப்போ 2 தரப்புலையும் போட்டி. இந்த பக்கம் இணைறீங்களா அந்த பக்கம் இணைறீங்களான்ற ஒரு போட்டி. இன்னொரு தரப்புல ஆன்லைனில் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு இது வரைக்கும் 15 லட்சத்துக்கு மேலே தாண்டிட்டாங்க. அந்த பதிவுகள் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். அதை விட மிக முக்கியமான பதிவுகள் என்னென்னா, அப்போ ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, நான் 6 மாதம் இருக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் சூழ்நிலை அது மாதிரி இல்லை, 3 மாதம் கூட தாங்காது, தயாராகுங்க மக்களே, ஏதாச்சும் ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்றாரு. அப்போ 3 மாதத்தில் சப்போஸ் கவுந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் எதற்காக உங்கள் கூட்டாளிங்கெல்லாம் போயிட்டு அங்கே சேர சொன்னீங்க? ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக சொன்னீங்களா இல்லையா? இப்போ 3 மாதம் கழிச்சு ஆட்சி கமந்துட்டா மறுபடியும் ஜனாதிபதி ஆட்சி வந்து விடாதா? அது எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. பட் அவர் சொன்னார், யார் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார்னா, 3 மாதம் கூட தாங்காது, ஒன்றும் எதுக்குமே லாக்கில்லாத ஆளுங்கிட்ட பதவியை கொடுத்துட்டாங்க, நான் பேச வேண்டிய சூழ்நிலையில் பேசுகிற சூழ்நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்றாங்க. அதற்கு அவங்க ஊடகங்கள் சார்பாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நேற்று கூட ஒரு நியூஸை பார்த்தேன். இந்த நீலகிரியில் வரையாடு, அந்த வரையாடோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு எத்தனை கோடி ஒதுக்குறாங்க? 25 கோடி நிதி. அதாவது இதற்கு முன்பு 1304 வரையாடுகள் இருந்ததாம். இப்போ 1364 வரையாடுகள் இருக்கான். 60 ஆடுகள் தனது இனத்தை பெருக்கி இருக்கு. அதற்காக இவங்க ஒதுக்கிய நிதி எவ்வளோ? 25 கோடி நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சமூக நீதி காவலர் மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த மக்கள் தினந்தோறும் அழுகுறாங்களாம், ஏன் மிஸ் பண்ணோம்னு அழுகுறாங்களாம். அது இல்லாமல் என்னது, சென்னை அண்ணாச்சாலை டு தியானம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரைக்கும் ரோடு ஒன்றாம், மேம்பாலம் ஒன்றாம், 70% பண்ணி முடிஞ்சுதான். ஆனால் அந்த 30% பணியை முடிக்கிறதுக்கு டிவிக்கே தடுமாறுறாங்களாம், முடிக்க முடியாமல். நாங்கள் ஆட்சிக்கு 20 நாள் தான் ஆகுது. 20 நாளைக்குள்ளே என்ன தடுமாறுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்க எதுக்காக நிறுத்துறாங்கன்னா, இந்த பாலம் 70% முடிச்சிங்களே, அதில் எவ்வளோ நிதி ஒதுக்குனீங்க, எவ்வளோ கொள்ளையடிச்சிங்க, எவ்வளோ கமிஷன் ஒதுக்குனீங்கன்னு கூட நிறுத்தி வச்சிருக்கலாம். அதுக்குள்ளே ஓடி சமூக நீதி காவலன், இந்த தமிழகத்தில் சமூக நீதியின் பிறப்பிடம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொன்னாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. முதல் கேள்வி என்னன்னா, இந்த தீர்த்தமலை பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் பசங்க ஒரு வீடியோ 2 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டாங்க. விஜயனா எங்களுக்கு எங்கள் ஊருக்கு பஸ்ஸே இல்லை அப்படின்னோடனே 2 நாள் கோரிக்கை கரெக்டாக சிஎம்முக்கு ரீச் ஆகுது, பஸ்ஸை விடுறாங்க. 56 வருடங்களாக அந்த ஊருக்கு பஸ் வரல. சமூக நீதியின் பிறப்பிடங்களே
56 வருஷங்களா பஸ் வரல. இது டிஎம்கே ஏடிஎம்கே பதில் சொல்லுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இவங்க வந்து நாங்க தான் சமூக நீதி காவலர் நம்ம சொல்லுவாங்க. 56 வருஷமா பஸ் வராத அந்த மக்கள் தேங்காயை போட்டு உடைச்சி செலிப்ரேட் பண்றாங்க. சரி, இது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட மறுத்தீங்கன்னா, தூத்துக்குடியில ஒரு கிராமத்துக்கு ரோடே இல்லை, இது வரைக்குமே ரோடு இல்லைன்றாங்க. மின்சாரம்னா என்னன்னு தெரியலன்றாங்க. ஆனா இப்ப தூத்துக்குடியுடைய அமைச்சர் அவரோட விஜய் அவரோட ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னு பதிவுல பார்க்க முடிகிறது. கோயம்புத்தூர்ல ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறனால அந்த ஊருக்கு பஸ்ஸே விடாம இருந்தாங்க. தீண்டாமையை கடைபிடிச்சு பஸ்ஸே விடாம இருந்தாங்க. 21ஆம் நம்பர் பஸ் விடல அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் விடலைன்றாங்க. அது வன்னியரசு அவர்கள் போய் பேசி அதுக்கப்புறம் போனதாகவும் சொல்றாங்க. இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்து போன ஆட்சியெல்லாம் இல்லை, இது வரைக்கும் நடந்த மிகப்பெரிய ஒரு சமூக நீதிக்கான ஒரு கேள்விக்குறி அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கை வைக்கிறாங்க இந்த இடத்துல. இதற்கெல்லாம் பதில்கள் இருக்கிறதா அப்படின்னா பதில்கள் இல்லை. ஆனால் ஊடகங்கள் அதற்காக நம்ம எல்லா தரப்புலையும் வந்து புகழ்ந்து பேசிட முடியாதல்லவா. எல்லா தரப்புலையும் தவறுகளை என்னன்னு நம்ம சொல்லணும் இல்லையா. வரலாற்றிலே முதல் முறையாக 300 பணியாளர்களுக்கு பதவி உயர்வான் எங்க மின்சாரத்துறையில அப்படின்னு மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னாராம். 300 பணியாளர்கள் பதவி உயர்வுனால இதுக்கு ஏற்கனவே 2025 டிஎம்கே அரசு வந்து 715 பேத்துக்கு பக்கம் சம்திங் பதவி உயர்வு கூட கொடுத்துருந்தாங்க. அதுக்கான அரசாணை கூட பார்க்க முடிஞ்சது. அதுக்கு முன்னாடியும் கூட கொடுத்துருந்தாங்க. பட் என்ன ஒரு வார்த்தைன்னா, இந்த பக்கம் கமிஷன் வாங்கிட்டு கொடுத்துருப்பாங்க. கமிஷன் வாங்க நான் கொடுத்துருந்த வார்த்தையாக சொல்லியிருக்கலாம். பட் உடனே வரலாற்றிலே முதல் முறையாக எங்கள் அரசு தான் 300 பேர்த்துக்கு ஒரே நேரத்தில் பணி உயர்வு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி ஊடகங்களும் கொஞ்சம் சரி பாருங்க. உடனே ஒரு அரசாங்கம் சொன்னால் உடனே பழைய நியூஸ் எல்லாம் எடுங்கன்றதில்ல, கோரிக்கையும் நிறைய இடத்துல வைக்க முடிகிறது. நம்ம மிக முக்கியமாக பேச வந்தது என்னன்னா, நேற்றைய செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு தொடுப்பதற்காகவும் காத்து கொண்டிருக்கிறது. ஆளுநர்கிட்ட லெட்டர் கேட்டிருந்தாங்க. ஆளுநர் படான்னு கொடுத்துட்டாரு, நைட்டா கொடுத்துட்டாரு. என்ன ஏன் அந்த தங்கத்தை வச்சிருக்கீங்க, தட்டி தூக்குன்ற மாதிரி யாரு ஆளுநர் அவர்கள் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு. 2011-16 வருஷத்துல போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது பணி நியமனத்திற்கு லஞ்சமா பெற்றாரு. அதுல பெரிய ஒரு சட்ட சிக்கல் இருக்குன்னா ஒரு விஞ்ஞான ஊழல் மாதிரி தான். அதாவது என்ன பண்ணிட்டாங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் இந்நேரம் குற்றவாளி வந்து சிறையில் இருக்க வேண்டிய நபராக இருக்க வேண்டியவர். ஆனா அந்த பணம் கொடுத்து வேலை வாங்கினாங்க பாரு, அவங்களையும் குற்றவாளியை சேர்த்திட்டாங்க. அதுல 2300 பேர் பக்கம். அவங்களும் ஒவ்வொருத்தராக விசாரிச்சு அவங்க கன்ஃபெக்ஷன் எடுத்து அது வந்து பல வருஷம் ஆகிடாது. அதனால மறுபடியும் இதை இடி புதுசாக பதிவு பண்ணி நாங்கள் சர்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 3-4 வழக்குகள் அவர் மேலே பெண்டிங் இருக்குது. போன தடவை தமிழக அரசு வந்து பர்மிஷன் கொடுக்காம இருந்தாங்க. ஏன்னா இடி வழக்கோ இல்லை அமலாக்கத்துறை வழக்கோ வந்து அங்கே தமிழக அரசனுடைய பர்மிஷனோ ஆளுநர் பர்மிஷனே வேணும். அதனால் ஃபுல்லாக பெண்டிங் வச்சு கொஞ்சம் சேஃபாக இருந்தார். அங்கே உச்சநீதிமன்றத்திலிருந்து பிணை வாங்கிட்டு வந்து கூட கொஞ்சம் அமைச்சராக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படி இருந்தார். கொஞ்சம் நிறைய பேசிட்டார் இடையில. அதனால் வேறு வழி இல்லை, இதுக்கப்புறமா நம்ம அமைதியாக இருந்தோம்னா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு மேபி டிவிக்கு உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனி ஒவ்வொரு ஊழல் வழக்குகளாக தட்டி எழுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கூட டாஸ்மார்க்கை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. மதுவிலக்குத்துறை அமைச்சர் என்ன சொன்னாருன்னா, ஒவ்வொரு வருஷமும் அந்த அதாவது சரக்கு பாட்டில்லாம் வந்து பெட்டி வச்சு தூக்கிட்டு வருவாங்கல்ல, அதை வந்து ஹாட் பெட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பீர் பெட்டிகள், அப்புறம் வந்து ஒயின் பெட்டிகள் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஹாட்னா சரக்குகள்லாம் கொண்டு வராங்களா, அதற்கு அந்த பெட்டியோக்கு எடை போட்டு மறுபடியும் காசு வரும். அது எல்லாமே முறையாக அரசாங்கத்துக்குலாம் வரல, அவங்களே இஷ்டத்துக்கு அவங்கவுங்க எடுத்துப்பாங்க. அதையெல்லாம் முறையாக கொண்டு வரல. 1200 கோடி முறைப்படி நான் அரசாங்கத்துக்கு கொண்டு வரேன். அப்போ 1200 கோடி வந்து இது வரைக்கும் லஞ்சமாக போயிருக்கு அப்படின்னு ஒன்றும். அது இல்லாமல் இன்னொரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, அங்கே டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறவங்களே இந்த ஒரு லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குகிறோம் அப்படின்னா மேலே 1 to 12 இருக்கும். அது வந்து எக்ஸ்பென்சஸ். எங்களுடைய டெய்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வருதுன்னா 8160 ரூபா சொல்கிறாங்க. வாட்டர் கேனு, நாங்கள் குடிக்கிறதுக்கு வாட்டர் கேனு, எங்களுக்கு ஹெல்த் எக்ஸ்பென்சஸ்ஸு, அப்புறம் எம்டி பாட்டில் கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் எம்டி பாட்டிலுக்கான கமிஷனு, பார் ரெண்டல் கான்ட்ராக்ட், இது மாதிரிலாம் இருக்குது. அது இல்லாமல் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் நாங்கள் எவ்வளோ கொடுக்கணும்னா, டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு நாங்கள் லஞ்சம் மட்டும் 10,000 ரூபா கொடுக்கணும். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு நாங்கள் லஞ்சம் 2000 ரூபா கொடுக்கணும். ஆஃபீஸ் ஒர்க்கருக்கு 10,000 ரூபா. அப்புறம் ஆர்ஐ அண்ட் டிசிக்கு 5000 ரூபா. அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கிறாரு, எக்ஸஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு 5000 ரூபா. பில்டிங் ஓனருக்கு 60,000 ரூபாயாம். இந்த டாஸ்மார்க் கடை பில்டிங் ஓனருக்கு 60,000 ரூபாயாம். அப்போ அரசாங்கம் கொடுக்கறது இல்லைன்றாங்க.
லிகர் வந்து அன்லோடிங் பண்றதுக்கு ஒரு 15,000 ரூபாய், சீனியர் ரீஜனல் மேனேஜருக்கு ஒரு 5,000 ரூபாய், பொலிட்டீஷியன் டொனேஷன் அவங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் ஒரு கடைக்கு, அப்புறம் கான்ட்ராக்டர் கலெக்டிங் பாட்டிலுக்கு அவங்களுக்கு ஒரு 3,000 ரூபாய், மீடியாவுக்கு 3,000 ரூபாய், மீடியாவே சந்தில் சேர்த்திருக்கிறாங்க. அப்புறம் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் 10,000 ரூபாய், 1,33,000 ரூபாய் நாங்கள் லஞ்சமா கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு கடைக்குமே கொடுக்கணுமா. அப்ப அது ஒரு நாளைக்கு 8,000 ரூபாய் இல்லாம இது மாசத்துக்கு 1,33,000 ரூபாய் இல்லீகலாவே கட்டாயமா கொடுத்தே ஆகணுமா. அரசாங்கம் கட்டாயப்படுத்தி வாங்குறாங்க. இது வந்து திமுக அரசு வந்து மறுக்குமா அப்படின்னா அவங்க மறுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. இதை சமாளிக்கிறதுக்காக தான் அடுத்தடுத்த பிரச்சனையை எடுக்கிறாங்க. ஆஹா, ஒவ்வொரு ஊழல் வழக்கா எடுக்கிறாங்க, அசிங்கப்பட்டுருமா குமார் அப்படின்ட்டு தான் மற்ற வழக்குகள்லாம் எடுக்கிறாங்களான்ற ஆங்கிள் டிவிக்கே பார்க்குறாங்க. இது வருஷத்துக்கு சர்வசாதாரணமா 3,600 கோடி வந்து டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க, ஊழலாக வாங்கியிருக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறது மட்டும் ஒரு கடைக்கு மட்டுமே 1,33,000 ரூபாய் பக்கம் அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய கடைகள்லாம் நீங்கள் 7,000 கடைகள் பக்கம் இருக்குது. அதை ஃபுல்லாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோன்னு தெரியும். அப்போ இவ்வளோ ஊழல்களையும் நாங்கள் தட்டி தூக்க போகிறோம். செந்தில் பாலாஜி மாதிரி எனக்கு வந்து திருட தெரியாது, நான் வந்து அவர் மாதிரி எனக்கு கேவலமான அரசியல் பண்ண தெரியாது, ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக நான் வெளியே கொண்டு வர தான் போகிறேன் அப்படின்றாரு. எல்லாம் கரெக்டு தான். முதல்ல டிஎம்கேயோட ஓனர்ஸை மாற்றுங்க. ஏன்னா நிறைய அந்த மது உங்களுக்கு கொடுக்குறதே டிஎம்கே ஓனர்ஸ் தான் கேள்விப்பட்ட நிறைய தகவல்கள் அப்படி தான் வருதுன்றாங்க. அது உண்மையாக தெரியல. அது கொஞ்சம் விளக்கங்கள் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல ஒன்று. ஏன்னா இதெல்லாம் எப்படி எந்த இடத்துல திசை திரும்புது, இது மாதிரியான ஊழல் வழக்குகள்லாம் வந்து எங்கே திசை திரும்பும் அப்படின்னா டிவிகே மீது இருக்கக்கூடிய அட்டாக் இருக்குல்ல, மிக கடுமையாக இருக்குது. பாருங்க, எவ்வளோ கடுமையான மின் பற்றாக்குறை இருக்கும்போது கூட இந்த மாதிரி மின் தட்டுப்பாடு ஏற்படல, இந்த மாதிரி கரண்ட் கட்டுலாம் வரல. எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து டிவிகே பொறுப்பேற்ற அடுத்த கொஞ்ச நாளில் அவர் டிவிகே மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய தொகுதியில், அதுவும் சிஎம் அவர்கள் தொகுதியில் கரெக்டாக 3 மணி நேரம் 4 மணி நேரம் நேற்று ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு மின்வெட்டு, சென்னை முழுவதுமே மின்வெட்டு, மக்கள் வீதியில் வந்து இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மின்வெட்டு பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இது வந்து உள்ள இருக்கக்கூடிய மின் தட்டுப்பாடா இல்லை உள்ள இருக்கக்கூடிய ஊழியர்களின் விசுவாசமா அப்படின்றது ஊர் அறிந்த விஷயமா உலகம் அறிந்த விஷயமானு தெரியும். அது இல்லாமல் ஒரு மாநில அரசு பொறுப்பேற்றுக்கிட்ட 20 நாளில் நீங்கள் இந்த மின் தடையை சரி பண்ணணும் சரி செய்யணும் அப்படின்னா இதே மின் தட்டுப்பாடு வந்து 2016க்கு முன்பு டிஎம்கே வந்து ஆட்சியே இழந்தது. அப்போ வந்து ஏடிஎம்கே பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ஏடிஎம்கே பொறுப்பேற்றுக்கிட்டு முழுமையாக சரி பண்ணுறதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மின் தட்டுப்பாடு இருந்தது. அதுக்கப்புறம் தான் மின் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது. ஸோ அதை எல்லாமே கருத்தில் கொள்ளணும். இதெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எகெயின்ஸ்டாக மாறி நினைக்கிறாங்க. அது எதிர்கட்சிகள் வேணா சொல்லலாம், நீங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டின்றது வேறன்றதை நான் நிறைய இடத்துல சொல்ல முடிகிறது. இந்த இடத்துல யாரோ பெக்யூலராகவே பர்டிகுலராகவோ பண்ணுறாங்களோன்ற ஒரு சந்தேகம் இந்த இடத்துல எழதான் செய்யும். பார்க்கலாம். இருந்தாலும் சீமான் அவர்கள் கடுமையான வார்த்தைகள் எல்லாம் போட்டு அவனே இவனேன்னு பேசாத குறையா பேசி தள்ளிட்டாரு. ஏதாவது எம்ஜிஆர் பல படத்தில் நடிச்சிருக்கிறாரு, தத்துவ பாடலில் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஐயன் நம்ம கமலஹாசன் அவர்கள் 100 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கிறார். அற்புதமான படம், 69 படம், ஒன்று கூட விளங்காத படம். அதில் ஒன்றுமே உருப்படி இல்லாத ஒரு படத்தை கொடுத்துட்டு இவங்க எங்கே வந்து நல்லாச்சு, இவன் எங்கே வந்து நல்லாச்சு கொடுக்க, அந்த மாதிரி ரொம்ப மோசமான வார்த்தைகள். அது இல்லாமல் காங்கிரஸை போட்டு கிழிச்சு எறிஞ்சிட்டாங்க. தட்டி ஏந்திட்டு சுத்துற நீங்களாம் ஒரு கட்சியா? டெபாசிட் வாங்காத கட்சி நீங்களாம். அங்கே போய் தட்டி ஏந்தி ஒரு சீட்டு எம்பி சீட்டை வாங்குறது, இங்கே ஏமாந்துங்கிறாங்கன்ட்டு இங்கே வந்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு தனது கடுமையான வசைப்படி இருக்கிறாங்களா. அப்போ இது ஒரு விமர்சனம். கூட ஆதரவு கொடுக்கின்ற இந்த சிபிஐ சிபிஎம் இருக்காங்கல்ல, கத்திரிக்காயோட கத்திரிக்காய்க்கு ஏதோ ஒரு சம்திங் வசனம் சொன்னார், மிக மோசமான வசனம். வேஸ்ட்டு. டிவிக்கெல்லாம் ஒரு வெங்காயமும் கற்றுக்கலன்ற மாதிரி ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இன்னுமே நாங்கள் டிஎம்கே கூட தான் இருக்கிறோன்றதுனாலையும் போக போக பார்க்கலான்ற கடுமையான விமர்சனங்கள் எல்லாமே முன் வைக்கிறாங்க. அதெல்லாம் 3 வருஷம் தான் வரும்ன்றாங்க. அப்புறம் மேயர் அவர்கள், யார் மேயர் அவர்கள் வந்து நேற்று விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் கொஞ்சமாக அறிவு இருக்குங்கடா உங்களுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி என்ன பெருசாக டிஎம்கே மேலே குறை சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் அது மேயர் பிரியா அவர்கள் கவனிக்க தகுந்த விஷயமா மாறி நேற்று இருந்து கடுமையான விமர்சனங்கள் வச்சதுனால இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலயமா ஒரு தகவலை வந்து வாங்கியிருக்காங்க. மொத்தமாக 200 கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க சென்னையில். 200 கவுன்சிலர்களில் 43 பேர் மட்டும்தான் தனது சொத்து மதிப்பை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பதவி ஏற்றுக்கிட்டு 90 நாளைக்குள்ளே சப்மிட் பண்ணணுமா. ஆனால் இன்று வரை
157 பேருக்கு மேலே சப்மிட் பண்ணவே இல்லை, அந்த மேயர் பிரியா இன்க்ளூடிங். அப்போ நீங்கள் எல்லாம் இன்னுமே நீங்கள் சப்மிட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நேர்மை வந்து நம்மளுக்கு தெரியுதுன்ற ஒரு கேள்வியுமே வைக்கிறாங்க. ஏடிஎம்கே சார்பாக வந்து டிவிகே அரசு மீது தொடர்ந்து இது 4 நாற்காலினா 2 நாற்காலி மட்டும்தான் வந்து சிறப்பாக செயல்படுது, மீதிலாம் வந்து இரவலில் இருக்கு, என்னைக்குனாலும் ஆட்சி கவர்ந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு சொல்லிட்டு ஏதோ என்ன 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லிட்டு கடைசியில் தன்னோட சொந்த தொகுதியிலே இழந்து நிற்கிறாரே குளத்தூர்ல, இதுக்கு என்ன போய் இருக்கிறதுன்ற ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருக்கிறாங்க. தாவேகா எம்எல்ஏவுக்கு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாராம் சரவணன் அவர்கள், டிஎம்கேவுடைய சரவணன் அவர்கள் வந்து என்ன தொடர்ந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை திமுக மீது வைக்கிறதுனால இந்த தொடர் மின்வெட்டுக்கு வந்து பொறுப்பேற்றுட்டு எனக்கு வந்து 7 நாள் நீங்கள் ரிப்ளை கொடுக்கலாம், அவ்வளோதான் பதவியை பறிச்சிடும்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரைட்டு, இந்த மாதிரி வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் ஒருவேளை புதுசாக இருக்கிறனால மிரட்டுவாங்கன்னு பயந்துருவாங்கன்னு நினச்சி இது மாதிரி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. எப்போவுமே ஆட்சி ஏற்றுக்கிட்ட உடனே ரொம்ப நல்ல பேர் பயங்கர பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா அந்த ஆட்சி வந்து அதை நிலைநிறுத்துறது கஷ்டம். இது ஆட்சி ஏற்றுக்கிட்ட உடனே பல விதமான இந்த மாதிரி அசம்பாவிதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது. போக போக அதை மாற்றினாங்கன்னா அது ஆட்சிக்கு நல்ல பேராக வருமானது பார்க்கலாம். ஏன்னா போன தடவை டிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது அந்த 1 மாதம் பயங்கரமாக இருந்ததுங்க. அப்படியே வெளிநாட்டிலிருந்து வெளி கண்ட்ரியிலிருந்தெல்லாம் வல்லுநர்கள், யார் சட்ட வல்லுநர்கள், அது இல்லாமல் இந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் நியமித்தாங்க பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு. அமர்த்தியாசன் மாதிரி வந்து ரகுராம் ராஜன்லாம் வந்து நியமித்தாங்க. ரகுராம் ராஜன் வந்து இன்னைக்கு எத்தனை தடவை வந்துட்டு போனாருன்னு தெரியல, ஆன்லைனில் கூட பேசினாரான்னு தெரியல, அந்த அளவுக்கு பயங்கரமாக சொன்னாங்க. பட் ஆனால் மிக மோசமான கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் என்ன ஆகும்னா ஆரம்பத்தில் வந்து பாசிட்டிவாக அமைஞ்சா நெகட்டிவாக வரும், நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக அமையும். பார்க்கலாம் ஆளுகின்ற அரசாங்கம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் மிக சரியான நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் தனது கட்சியை தொடங்கி இருக்கிறாரா அப்படின்னா இணைகின்ற 15 லட்சம் பேர் பக்கம் இணைஞ்சிருக்கிறாங்க. கரெக்டாக தான் ஒரு எப்போவுமே ஆரம்பிக்கும் போது ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி இருக்கும்ல, பரவாயில்ல இடும்பாவன் கார்த்தி அவர்கள் ஆரம்பிச்சிட்டாரு. பிஜேபி வந்து 2015 51 லட்சம் பேர் மிஸ்டு கால் மூலயமா இணைஞ்சதா ஒரு கதையை விட்டாங்க. 2016 பொது தேர்தல் நடக்கும்போது 188 தொகுதியில் போட்டிட்டு வெறும் 12 லட்சம் ஓட்டு தான் வாங்கினாங்க. இப்போ கூட அந்த அளவுக்கு ஓட்டு வாங்கலை. அப்போ அவங்க மிஸ்டு கால் மூலயமா இணைஞ்ச ஓட்டுக்கும் இப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா யார் ஏமாத்துறாங்கன்னு தெரியுன்றாரு. சரி ரைட்டு தலைவா, கரெக்டான பாதையில் தான் போகிறேன், அவங்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள் தான் ஒரு கட்சியை வந்து வளர்த்துங்க. எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் ஆகுதோ அது வந்து வளரும். கண்டுக்காமல் விட்டீங்கன்னா ஐயோ நம்மளை யாருமே கண்டுக்கலையா அப்படின்ற ஒரு ஆதங்கம் இந்த இடத்துல இருக்கும். அதனால பார்க்கலாம் அண்ணாமலை அவர்கள் சரியான ஆளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரான்ற இன்னொரு கோணத்திலையும் அரசியலில் வந்து அசுறு பலத்தோட வரணும் அப்படின்னா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தனது பதவியெல்லாம் துறந்துட்டு காமராஜ் அவர்கள் வந்து மக்களோடு மக்களாக பணியாற்றினாரா, அந்த மாதிரி நாங்கள் பணியாற்ற போகிறோன்ற மாதிரிலாம் சொன்ன உடனே எங்கள் பிஜேபி சார்பாக என்ன சொல்லிட்டாங்க, குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 2-3 நாளாக கடுமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவும் கிடையாது, வாழ்த்தும் கிடையாது, அவர் சென்றதுனால சுயநலவாதிகளாக சென்று போயிட்டாங்க, அதனால எங்களுக்கு பெரிய லாஸ் எல்லாம் கிடையாது, போங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. வந்துடுற அவ்வளோதான். சைடில் வர ஃபைனலாக வீடியோவோட நிறைவு பகுதிங்க. இண்டி கூட்டணியில் மார்க்சிஸ்ட் வந்து இருக்காங்க. மார்க்சிஸ்ட் வந்து காங்கிரஸ் கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் சமயத்தில் எங்களையும் பிஜேபியும் நீங்கள் ஒன்றாக இணைச்சி பேசுனீங்க, அதுக்கான விளக்கங்கள் என்னன்னு தெளிவாக கொடுத்துட்டா நாங்கள் இண்டி கூட்டணிக்கு வரோம்னு சொல்லிட்டு அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பொது செயலாளர் எம்ஏஎம் பேபி அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. எதன் அடிப்படையில் எங்களையும் ஆர்எஸ்எஸும் ஒன்றுதான்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துனீங்க அப்படின்ற கேள்விகள் பதில் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் இண்டி கூட்டணியில் வருவோன்றாங்க. அதனால் இண்டி கூட்டணி ஒவ்வொரு கட்சியாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.